எதிரணியில் இருக்கிற மெயினான கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் என்றுமே குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது. அது பெரிய கட்சி. ரெட்டலைக்கு என்று ஒரு பெரிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் எல்லா காலங்காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் பேசிய அளவில் நான் ஒரு ஊரா போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பல. எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்? இப்பதானே 2024 ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம். இப்போ எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? அந்த கூட்டணியை வச்சாதான் நமக்கு வாக்கு வரலன்னு சொல்லி 2021 அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் 2024 தனியா நின்னோம். 2025 அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகல. இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி. அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால இது ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் தெரியல. அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்ல எங்கேயாவது ஒரு அணியில போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையா நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த எனர்ஜி ஒரு வடிவமாக உருவமாக ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும் எனக்கு சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன். ஆனா அந்த சர்வே இன்னும் வெளியே வரல. அதனால அந்த சர்வேயோட ரிசல்ட் நான் சொல்றது தார்மீகமா இருக்காது. அதுல ஒன்னும் அதில் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட்ஸ். ஆனால் இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் தெளிவாக தெரியும். இப்போ கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இன்னும் செட்டில் ஆகல. இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆயிருக்கு. மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல. அது செட்டில் ஆன பிறகுதான் சொல்ல முடியும். ஆனால் ஐ எம் கான்பிடன்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.